சென்னை ராஜாஜி சாலையில் உள்ள கட்டடம் ஒன்றில் தீ விபத்து ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து அங்கு தீயை அணைக்கும் பணியில் தீயணைப்பு வீரர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். இது பற்றிய தகவல்களோடு நமது செய்தியாளர் விவேக் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். விவேக், சற்று நேரத்துக்கு முன்பாக தான் அந்த பகுதியில் தீ விபத்து ஏற்பட்டுச்சு. அதை நேரலை காட்சிகளை நாம ஒளிபரப்பணும். இப்ப அந்த கட்டடத்துல தீ அணைக்கப்பட்டிருக்கா? அங்கு என்ன விதமான சூழல் நிலவுது விவேக்? தமிழரசன் இங்கே ராஜாஜி சாலையிலே இருக்கக்கூடிய ஒரு வணிக வளாகத்தில் காலை 9:50 அளவில் தீ விபத்தானது ஏற்பட்டிருந்தது. உடனடியாக வீரர்களுக்கும் அருகில் இருக்கக்கூடிய காவல்துறைக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டு தற்பொழுது அந்த தீயானது முழுமையாக அணைக்கப்பட்டிருப்பதாக இங்கு இருக்கக்கூடிய காவல்துறை ஆய்வாளர்களும் அதேபோல தீயணைப்பு வீரர்களும் நம்மிடையே தெரிவித்திருக்கிறார்கள். இங்கே பல்வேறு விதமான நிறுவனங்கள், வங்கி உள்ளிட்ட பொது அமைப்புகள் எல்லாம் செயல்பட்டு வர இருக்கின்றன. கீழே இருக்கக்கூடிய ஒரு தோல் ஃபேக்டரி, அதே போல ஒரு சூட்கேஸ்களை செய்யக்கூடிய ஒரு கிடங்கில் தான் இங்கே தீ விபத்து ஏற்பட்டதாக கருதப்படுகிறது. அதே போல இங்கே இருக்கக்கூடிய ஜெனரேட்டர்கள் வழியாகவும் தீ விபத்து ஏற்பட்டிருக்கக்கூடும் என்றும் அதை குறித்தும் இங்கே இருக்கக்கூடிய போலீசாரும் தீயணைப்பு துறையிலும் விசாரணை செய்து வருகின்றனர். தற்பொழுது அந்த மேலே இருக்கக்கூடிய வளாகத்திலே தீ மூட்டத்தில் பாதிக்கப்பட்டிருந்த நபர்கள் எத்தனை பேரும் கீழே இறக்கப்பட்டிருக்கிறார்கள். இங்கு தீயணைப்பு வாகனங்களும் அதே போல தேவையான அளவு தண்ணீரை கொடுப்பதற்காக சென்னை மாநகராட்சியிலே இருந்து தண்ணீர் வாகனங்களும் தண்ணீர் லாரிகளும் இங்கே வந்திருக்கின்றன. அதே போல மேலே இருக்கக்கூடிய நபர்களை, அங்கே மாட்டிருக்கக்கூடிய நபர்களை மீட்டெடுத்துக் கொண்டு வருவதற்காக நவீன இயந்திரங்கள், ஏணிப்பட்டிகளுடன் கூடிய நவீன இயந்திரங்கள் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இதுவரை அந்த நவீன இயந்திரங்களை பயன்படுத்தி மேலே இருந்து 6 பேர் மீட்கப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் 3 பேர் அங்கே இருப்பதாகவும் அவர்களை மீட்கும் பணியும் நடைபெற்று வருவதாகவும் காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவேக், அங்க 3 பேர் இன்னும் அங்க இருக்கிறதா சொல்லியிருக்கீங்க. அவர்களுக்கு ஏதேனும் காயம் ஏற்பட்டு இருக்கிறதா? அது குறித்த நிலைமை என்ன? அது மட்டும் இல்லாம அந்த கட்டடத்துல பணப்பரிமாற்ற மையம் இருந்ததாக சொல்லப்படுகிறது. தற்போது அதனுடைய சேத மதிப்பு ஏதேனும் தெரிய வந்திருக்கிறதா? அங்கிருந்த பணம் எவ்வளவு என்பது குறித்த விவரங்கள் தெரிய வந்திருக்கிறதா? இங்கே யாருக்கும் காயம் எதுவும் ஏற்படவில்லை என்றுதான் அங்க இருக்கக்கூடிய எல்லாரும் பாதுகாப்பானதான் இருக்கிறார்கள். தீ விபத்து ஏற்பட்டவுடனே அருகிலே இருக்கக்கூடிய ஒரு கட்டிடத்தினுடைய மாடிக்கு அவர்கள் எல்லாரும் அப்புறப்படுத்தப்பட்டு விட்டார்கள் என்றுதான் கீழே இறங்கி வந்தவர்கள் நம்மிடையே தெரிவித்திருக்கிறார்கள். காயங்களோ அல்லது தீக்காயங்களோ விபத்துகளோ அவர்களுக்கு எதுவும் ஏற்படவில்லை என்பதுதான் முதற்கட்ட தகவல். இங்க இருக்கக்கூடிய சேதங்களை குறித்த முழுமையான விவரம் எதுவும் இதுவரைக்கும் தெரிய வரவில்லை. ஏனென்றால் இப்பொழுதுதான் தீ விபத்து அணைக்கப்பட்டு அங்க இருக்கக்கூடியவர் மீட்கப்பட்டிருப்பதால் இதற்கு சேதங்களை குறித்த மதிப்பீடு இனிமேல் தான் தெரிய வரும் என்று நம்பப்படுகிறது. பணப்பட்டுவாடா நிறுவனத்தை பொறுத்தவரை இங்கே ஒரு சில வங்கிகள் செயல்பட்டு வருகின்றன. வங்கிகளில் எதுவும் தீ விபத்து நேரடியாக ஏற்பட்டிருக்கிறதா, உள்ளே இருக்கக்கூடிய பணம் வைத்திருக்கக்கூடிய இடங்களில் எதுவும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறதா குறித்த தகவல்கள் இதுவரை வெளியாகவில்லை. காயத்ரி.